இந்த வழக்கில் ஏ1 வந்து பொன்னைப்பால். பொன்னைப்பாலுக்கு வந்து தன்னுடைய அண்ணன் ஆற்காடு சுரேஷை கொலை செய்து விட்டார் அப்படிங்கிறதுக்காக ஆம்ஸ்ட்ராங்கை பழித்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த கொலை திட்டம் ஆரம்பமாச்சு அப்படின்னு ஜனங்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. பொன்னைப்பாலுக்கு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்கிற அளவுக்கு படை கட்டுற திறன் இல்லை. முதல் என்கவுண்டர் நடந்துச்சுல ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல. ஆமா. ஏண்டா நம்பிக்கை துரோகம் பண்ணி பேசி கூடவே பழகி பேசி நம்பிக்கை துரோகம் பண்ணி ஆம்ஸ்ட்ராங் நீ ஏமாத்தி அவர் கொண்டிருக்க அப்படிங்கிற கோபத்துல தான் அருண் ஏபிஎஸ் அவர்கள் முதல் என்கவுண்டர் போட்டு தரலாரா? ஆமா. இப்ப ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல நம்பர் 1 எதிரியாரு? ஃபர்ஸ்ட்ல வந்து பொன்னைப்பாலுன்னு போய் அப்புறம் அஞ்சலி கிட்ட போய் மலர்கொடி கிட்ட போய் சம்பவ கிட்ட போய் கடைசியில ஏ1 வந்து நின்னவரு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க அருண் ஐபிஎஸ் தவிர அவர் யார்கிட்ட கொடுத்திருந்தாலும் இவ்வளோ முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்குமா? இவ்வளோ சேலஞ்சிங்காக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பா முடியாது. கொலையில வந்து இவர் சேர்க்கப்படாமல் இருந்தால் இவர் மகனை வந்து ஒரு மத்திய அமைச்சர் ஆக்கியிருப்பார். யார? அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் வந்து மத்திய அமைச்சர் ஆக்கியிருப்பார். அவர் எம்எல்ஏ கூட இல்லையே, அப்புறம் எப்படி மத்திய அமைச்சர் ஆக்க முடியும்? நாகேந்திரனுடைய ஆலோசனையின்படி தான் வந்து அஸ்வத்தாமன் வந்து காங்கிரஸ்ல போய் சேர்றாரு. நாகேந்திரனுடைய டெத்ல வந்து 650 போலீஸ் வந்தாங்க. இல்லாம வந்து மப்தி போலீஸ் வந்து 200 வந்தாங்க. ஒரு பக்கம் வந்து இறுதி சடங்கு, ஒரு பக்கம் திருமண சடங்கு, இது எல்லாத்தையும் வந்து நடத்தி வைக்க கிட்டத்தட்ட 1000 காவலர்கள் தேவைப்பட்டாங்க. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் காவல்துறையில் நிறைய சேலஞ்சிங்கான கேஸ்லாம் ஹேண்டில் பண்ணி கோல்டு மெடல் வாங்கினவங்க முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரி ராஜேந்தர் ராஜா அவர்கள். சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கேன். ஆம்ஸ்ட்ராங் கேஸை பற்றி நம்ம அக்கு வேறா ஆணி வேறா நிறைய விஷயங்களை நம்ம பிரித்து மேய்ஞ்சிருக்கோம். இப்போ தான் ஆம்ஸ்ட்ராங் கேஸை சிபிஐக்கு மாற்றினாங்க. அந்த கையோட அந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸில் ஏ1 குற்றவாளியாக இருந்த நாகேந்திரன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துட்டார். அப்படின்னா இந்த கேஸ் அடுத்து எப்படி மூவ் ஆகும்? இல்லை இந்த கேஸோட இது அவ்வளோதானா? அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஜூலை 5, 2024. இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1.25 வருஷத்தை கடந்துருச்சு. இந்த வழக்கில் 27 நபர்களை வந்து குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார்கள். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் ஏ1 வந்து பொன்னைப்பால். தெரியுமா பொன்னைப்பால் யார்? அவர் ஆற்காடு சுரேஷ். பயங்கர அப்டேட்டாக இருக்கீங்களே, பயங்கர அப்டேட்டு. யூ ஆர் கரெக்ட். பொன்னைப்பால் வந்து ஆற்காடு சுரேஷுடைய உடன் பிறந்த சகோதரன். பொன்னைப்பாலுக்கு வந்து தன்னுடைய அண்ணன் ஆற்காடு சுரேஷை கொலை செய்து விட்டார் அப்படிங்கிறதுக்காக ஆம்ஸ்ட்ராங்கை பழித்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த கொலை திட்டம் ஆரம்பமாச்சு அப்படின்னு ஜனங்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. பொன்னைப்பாலுக்கு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்கிற அளவுக்கு படை கட்டுற திறன் இல்லை. இப்போ அந்த அரசியல் கட்சியில் வந்து யார் வந்து திராவிட முன்னேற்ற கழக கோட்டைக்கு எதிராக படை கட்டுறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் படை கட்டும் திறன் இல்லாததுனால நிறைய பேர் தோற்று போயிருக்காங்க. பல பேர் வந்து கட்சியை கலைச்சிட்டு வந்து திமுக கூட போய் சேர்ந்துருக்காங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய வட சென்னையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு குழப்பம்தான் இந்த ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிறவர் கொலை செய்யப்பட்டார். அதை எதிர்த்து யாரெல்லாம் படை கட்ட முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. பொன்னைப்பால் வந்து தன் அண்ணனை கொலை செய்யறதுக்காக ஒரு திட்டம் தீட்டணும் அப்படிங்கிற போது அவர் சிலர் திருவேங்கடம் அப்படிங்கிற அவருடைய நண்பனையும் அருள் என்கின்ற வழக்குரைஞரையும், அருள் வந்து பொன்னைப்பாலுக்கு மைத்துனர் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு 4 டீமை சேர்த்து செல்ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துட்டு மர்டர் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அஞ்சலை வந்து திருவேங்கடத்துடைய இல்லை, அஞ்சலி வந்து ஆற்காடு சுரேஷுடைய ஆசை நாயகி அப்படிங்கிறதுனால வந்து அந்தம்மா வந்து பொன்னைப்பாலுக்கு உதவி பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட குரூப்பும் மலர்கொடி குரூப்பும் வந்து பொன்னைப்பாலுக்கு உதவி செய்யறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்துச்சு. இருந்தாலும் அஞ்சலியே வந்து காரணம் எண் 2 வந்துடுறாங்க. பொன்னைப்பாலுடைய நண்பர்கள் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட நிற்கிது. அஞ்சலியோட வந்து நீங்கள் வந்து ஒரு டீமுக்கு ஒரு எய்ம் முடிஞ்சு போச்சு. அஞ்சலிக்கு இன்னைக்கு மலர்கொடியில் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க மயிலை சிவகுமாரை வந்து ஒரு கூட்டம் வந்து கொலை செய்கிற பொழுது
அதில் ஆம்ஸ்ட்ராங்கோடைய டீம் வந்ததுக்காக பழி தீர்த்தாங்கன்னு மலர்கொடிக்கு ஒரு எய்ம் இருந்துச்சு. அப்ப 6வது டீம். அப்போ அவங்க வந்து டீம் நம்பர் 2. அப்போ டீம் நம்பர் 3ன்னு பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பட்டில் வந்து ஹரிகரன் வந்து அவன் சொல்கிறான் சம்போ செந்திலோட டீமில் நாங்களாம் இருக்கோம். நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், வண்ணாரப்பட்டியில் வந்து நாங்கள் ஒரு குரூப் இயங்கிட்டு இருக்கோம். நாங்கள் தான் வந்து தொழிலதிபர்கிட்டலாம் மிரட்டி மாமூலம் வாங்கிட்டு இருக்கோன்னா எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு எய்ம் இருக்குது. ஓகே. ஸோ எய்ம் நம்பர் 3. எய்ம் நம்பர் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங் நம்பர் 4. ஆமாம், கேங் நம்பர் 4. அப்போ வந்து சம்போ செந்திலுக்கு அதுக்கு கீழே இருக்கிற வக்கீல் சரவணன் வந்து சிவகுருநாதன், மொட்டைகிருஷ்ணன் இவங்கெல்லாம் ஒரு டீமாக சேர்ந்துட்டு வடசென்னையை நம்ம கையில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோங்க சார். டீம் நம்பர் 4 அப்படின்னு வருது. டீம் நம்பர் 1 வந்து பொன்னைப்பால், டீம் நம்பர் 2 வந்து மலர்கொடி, டீம் நம்பர் 3 வந்து சம்போ செந்தில், டீம் நம்பர் 4 தான் வந்து நாகேந்திரன். அப்புறம் டீம் நம்பர் 1ல் இருக்கிறவன் வந்து பொன்னைப்பால் A1 வந்த உடனே அங்கே A2 அந்த திருவங்கடம் என்கவுண்டர் பண்ணப்படாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போனீங்கன்னா மலர்கொடி அஞ்சலியை பற்றி விசாரிக்கிற போது அஞ்சலிக்கும் மலர்கொடிக்கும் வேண்டியவனா இருந்தால் சிசி ராஜா உள்ள வர்றாரு. சிசி ராஜாவே வந்து டீம் நம்பர் 5. ஆமாம், டீம் நம்பர் 5 சிசி ராஜா மட்டும் இல்லாமல் டீம் நம்பர் 6 ஒருத்தருக்கான். அவன் பேர் தான் வந்து காக்கா தோப்பு பாலாஜி. ஓகே. இதில் ஒரே ஒருத்தர் மிஸ்ஸிங் இருக்கான். அவன் தான் வந்து நீங்கள் தேனம்பேட்டையை சேர்ந்த ஒருத்தர் வந்து பாவ மன்னிப்பு கொடுத்து வெளியில் அனுப்பிட்டாங்க. சிடி மணின்னு பேர். டீம் நம்பர் 7. ஆமாம், இது வந்து இப்போ 7 டீமு வந்து இறங்கி செஞ்சதில் இது ரவுடி டீம். ஆமாம். ஆனால் டீம் நம்பர் 8, 9 எல்லாம் விட்டுட்டீங்க. இல்லை பொலிட்டிஷியன்ஸ் இல்லை. இப்போ டீம் நம்பர் 8 வந்து வடசென்னை, டீம் நம்பர் 9 வந்து ஸ்ரீபெரும்புதூர், டீம் நம்பர் 10 வந்து மயிலாப்பூர், டீம் நம்பர் 11 வந்து கோடம்பாக்கம். என்னங்க இது 10க்கு மேல டீம் போகுது. ஸோ நம்ம வெறும் இந்த 6 வரைக்கும் டீம் பேரை சொல்லி சொன்னோம். 6க்கு மேல நம்ம ஏரியா பேரே சொல்றோம். அப்ப ஏரியா பேரை சொல்றவங்களாம் பொலிட்டிஷியன்ஸா? அது நீங்க வந்து புரிந்து கொள்ளட்டும். நம்ம வந்து ஏன்னா இது வந்து சிபிஐ விசாரணைக்கு போனதுக்கப்புறம் நீங்களும் நானும் வந்து அதுக்கு மேலே பேசக்கூடாது அப்படின்னு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டிருக்குது. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். என்னங்க, வாய்ப்பூட்டு சட்டத்தில் நம்ம வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஆட்களே நம்ம தலைமறைவாக இருக்கிற 2 பேர் தான் நம்ம தொடுறோம். யாரும் சொல்றோம், சம்போ செந்திலும் மொட்டைகிருஷ்ணனையும் நம்ம தொடுறோம். ஏன் தொடுறோம்னா அருண் தொட்டுட்டாரு. அதனால நம்ம அருண் ஐபிஎஸ் வந்து தொட்டுட்டாரு. அதனால வந்து தொட்டு விட தொடரும். அவருடைய எல்லை கோட்டு வரைக்கும் அவர் டச் பண்ணிட்டாரு. ஆமா, இனிமேல் அருண் வந்து எல்லை கோடு வந்து எவ்வளவு தூரம் டச் பண்ணாரோ அந்த எல்லை கோடு வரைக்கும் தான் வந்து நான் டச் பண்ணேன். அந்த எல்லை கோடு வரைக்கும் தான் நீங்க டச் பண்ணீங்க. ஆனா என்னை விட உங்களுக்கு அந்த 2 பேர் தான் தெரியும். நீங்க என்னை விட 2 பாஸ் மார்க்கு இதுங்க. அந்த 2 பேரு அந்த வட சென்னை, அந்த ஸ்ரீபெரும்புதூர், அந்த மயிலாப்பூர், இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். ஒருவேளை ஆட்சி மாறினா தண்டிக்கப்படுவார்களோ, அதனால சிபிஐ கைக்கு போனதுனால தண்டிக்கப்படுவார்களோ? இல்ல, சிபிஐ கைக்கு போச்சு அப்படின்னோடனே வந்து மனத்தில் ஏற்பட்ட பதட்டத்தின் காரணமா வந்து இதுக்கு முன்னாடியே கல்லீரல் நோயில வந்து பலமுறை மருத்துவமனைக்கு அட்மிட் பண்ணாலும் அவர் வந்து சிறப்பான வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டு. யாருக்கு? நாகேந்திரனுக்கு. காட்டுக்கு ராஜா சிங்கம் சொல்லுவாங்க, நாட்டுக்கு ராஜா ஹீரோ, காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல நம்பர் 1 எதிரி யாரு? நம்பர் 1 எதிரி வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து பொன்னைப்பாலு போய், அப்புறம் அஞ்சலி கிட்ட போய், மலர்கொடி கிட்ட போய், சம்போ செந்திட்ட போய், கடைசியில் A1 வந்து நின்னவர் இந்த வீல சுத்தி விடுவோம் பார்த்தீங்களா, சுத்தி விட்டோடனே வந்து ஃபைனலா A1 நின்னது வந்து நாகேந்திரன். இப்ப இறந்துட்டாரு. அதான் டீம் ஆஃப் கமாண்ட். எஸ், இப்ப அவர் இறந்துட்டாரு. இப்ப அந்த கேஸோட இது அவ்வளவுதானா? இது இந்த கேஸோட ஆம்ஸ்ட்ராங் கேஸோட இப்போ உங்களுக்கு நம்பர் 1 இறந்துட்டாரு. இங்கதான் வந்து இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், இந்த டிகேட்ல நடந்ததுலயே, இந்த 10 ஆண்டுகள் நடந்ததுலயே வந்து கூலிப்படை கொலைக்கு யாரெல்லாம் வந்து ஆஜர்படுத்தப்படுவார்கள், யார் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விடை கண்ட ஒரே காவல்துறை அதிகாரி திரு அருண் ஐபிஎஸ் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் தான் வந்து 27 தொட்டாரு. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த வழக்குல போய் எடுத்து பாருங்க தம்பி, அதுலாம் வந்து A1 to A9, A1 to A13 முடிச்சிருவான்.
இந்த இடத்துல அருண் ஐபிஎஸ் பத்தி பெருமையா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஆ. அந்த முதல் என்கவுண்டர் நடந்துச்சுல ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல. ஆமா ஏன்டா நம்பிக்கை துரோகம் பண்ணி பேசி கூடவே பழகி பேசி நம்பிக்கை துரோகம் பண்ணி ஆம்ஸ்ட்ராங் நீ ஏமாத்தி அவர் கொண்டிருக்க அப்படிங்கிற கோபத்துல தான் அருண் ஐபிஎஸ் அவர்கள் முதல் என்கவுண்டர் போட்டு தந்தாரா? ஆமா இது நான் கேள்விப்பட்டேன். எதிரியை மன்னிக்கலாம், துரோகி துரோகியை மன்னிக்க கூடாது. அதனாலதான் முதல் சரி, என்கவுண்டர் இவன் நடந்தது. திருவேங்கடம் வந்து போருக்கு போயிருந்தா அவனை வந்து மன்னிச்சிருக்கலாம். காவல்துறையில எப்பவுமே வீரனை தான் எதிர்கொள்ளணும், கோழையை சுட்டு தள்ளணும். அதான் வந்து அருண் செஞ்சாரு. அப்படி பார்த்தா அவர் கோலை இல்ல துரோகியா? துரோகி நம்பிக்கை அதாவது துரோகி. இல்ல, பின்னாடி இருந்து முதுகுல குத்துறவன் கோழை தானே. அதுவும் அவர் கூட கூடவே பழகிட்டு ஆம்ஸ்ட்ராங் கூட ₹100 செலவு கொடுக்கணும், ஒரு ₹500 குடும்பத்துக்கு தேவைன்னு அவர்கிட்ட போய் கொல்லும் போது கூட காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க போய் அப்படி பழகிதான் அவர் கொள்றாரு. அவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம். அந்த நம்பிக்கை துரோகம் தான் காரணம்னு தெரிஞ்ச உடனே அருண் ஐபிஎஸ் டென்ஷன் ஆயிட்டார், கோபப்பட்டாரு. அதனாலதான் அந்த என்கவுண்டர். அப்படித்தானே? இல்ல, ஒரு பார்ட் பிளேயில வந்து கூடவே இந்த கொலைக்கான முக்கிய காரணமே வந்து காட்டி கொடுக்கறது தான் நம்பிக்கை துரோகம். பாளையக்காரர் வரலாற்றுல வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து சாடுகிறது யார் தெரியுமா? கூடவே இருந்து துரோகம் செஞ்ச எட்டப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அவர் தூக்கு கயிறு முத்தமிடு கூட, நான் இந்த தூத்து கயிறு வந்து நான் முத்தமிட்டு ஏற்றுக்கொள்ள தயாராக்கிறேன் என் தாய் நாட்டு மக்களுடைய விடுதலைக்காக. ஆனா கூடவே வந்து பழகி என்னை காட்டி கொடுத்த எட்டப்பா, நீ நீண்ட காலம் வாழ மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு சாவது தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வசனத்திலேயே முக்கியமான அம்சம். அந்த எட்டப்பன்கள் எப்படியுமே வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்தது தான். இப்போ இவன் திருவேங்கடம் மட்டுமே போய் அவர் தனியாக வருவார், 6 மணிக்கு மேலே அவர் கட்டிட்டு இருக்கிற வீட்டுக்கு ஆசையாக போவார், அப்போ தனியாக போவார். எஸ்கார்டில் இருக்கிறவங்களாம் வந்து சாயந்தரம் 5:30 மணிக்கு போயிடுவானுங்க. அவர் கட்டுற வீடு அவங்களுக்கு கூலியெல்லாம் கொடுத்துட்டு வர்றதுக்காக ரிலாக்ஸ்டாக போவார். அது அவர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சந்துக்குள்ளே இருக்குது, அதனால் அங்கே யாரையும் கூட்டிகிட்டு போகிறது இல்லை அப்படிங்கிற முக்கியமான தகவலை இந்த 35 எதிரிகளுக்குமே வந்து தினமும் வந்து சமீட்சைகளை அனுப்பி நானே கூட வந்து வழிகாட்டுறேன், வாங்க இவரை போட்டுருங்கன்னு சொன்னது யாரு அப்படின்னா, அவனையெல்லாம் வந்து நீண்ட நாட்டில் இந்த பூமியில் வாழ வைக்க வேண்டாம் அப்படின்னு எடுத்தது தான் வந்து திருவேங்கடத்துடைய. அப்படின்னா இவங்களும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அப்டேட் இந்த விஷயமும் போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. இல்ல, ஆனா இத பத்தி எந்த செய்தியும் வரல. இப்ப திருவேங்கடம் மூலமாகவும் அருள், சந்தோஷ், திருமலை, என்னங்க மணிவண்ணன், செல்வராஜ், மொட்டையன், ராமு, இவங்க எத்தனை பேருமே அந்த குரூப்பா வந்து செல்போன் வாங்கியிருக்காங்க. 5 செல்போன்ல இவங்க வந்து அதான் வந்து பார்த்தீங்க திருவள்ளூர்ல போய் கூவமாத்துல 5 சிம் கார்டு கடலுக்குள்ள ஆற்றுக்குள்ள போட்டாங்க. அதையும் வந்து நீர்மூழ்கி ஆட்களை வச்சு நம்ம அருண் வந்து திருப்பி எடுத்துட்டு வந்தார். அருணுடைய இன்வெஸ்டிகேஷன்ல பல முத்தான விஷயங்கள்லாம் இருக்குது. கூவமாற்றுக்குள்ள தண்ணிக்குள்ள தூக்கி எறியப்பட்ட சிம் செல்போன் நொறுக்கி போடப்பட்ட எடுத்துட்டு வந்து அதுல எவ்வளவு கம்யூனிகேஷன் இருந்து அதுதான் இன்வெஸ்டிகேஷன் தொடங்கினாரு. இந்த இடத்துல கொஞ்சம் ஆனஸ்டாவே சொல்லுங்க சார், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க அருண் ஐபிஎஸ் தவிர அவர் யார்கிட்ட கொடுத்திருந்தாலும் இவ்வளோ முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்குமா? இவ்வளோ சேலஞ்சிங்காக இதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பாக முடியாது, கண்டிப்பாக முடியாது. அதனால தான் நான் அருணை மதிக்கிறேன். நான் வந்து அருண் வந்து அவர் ரொம்ப பெரிய பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுனால அவர் நான் ரசிக்கிறது இல்லை. ஏன்னாங்க அவர் சேலத்துக்காரர் அப்படிங்கிறதுனாலையும் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ங்கிறது இல்லை, அவர் ஒரு சிறந்த விசாரணை அதிகாரி அப்படிங்கிற முறையில் தான் நான் அவரை வந்து பாராட்டுறேன் ஒழிய தனிப்பட்ட காரணம் வந்து பெருசாக இல்லை. நாகேந்திரன் A1 எப்போ வந்து கன்ஃபர்மேஷன் ஆகுறாரு, அருண் வந்து ஒவ்வொரு காலகட்டமாக கடத்திட்டே வந்து A1 பொன்னைப்பாலுவா, A1 மலர்கொடியா, A1 வந்து சம்போ செந்திலா, அல்லது A1 வந்து சிசிங் ராஜாவா, இப்படி இவ்வளோ பேரை கடந்து வந்து அவர் வந்து A1 அப்படிங்கிறத நாகேந்திரன் தான் அடையாளம் காட்டினார். சரி, A1 நாகேந்திரன் அடையாளம் காட்டிட்டாரு, அவர் இறந்துட்டாரு. இப்போ அந்த இடத்துல அவருடைய மகனும் அதான் அஸ்வத்தாமனும் அப்ப அந்த A2 இப்ப A1 இடத்துக்கு வருவாரா? ஆமா, அப்படித்தானா? இல்ல A1 வந்து A1 இடத்துல தான் இருப்பாரு. ஆனா A1 வந்து முதன்மை குற்றவாளி ஆயிடுவாரு. ஓகே, எவனை A1 திட்டத்தை தீட்டி A2 கிட்ட சொல்லி இல்லைங்க அந்த அந்த சம்போ செந்திலும் மொட்டை சரவணன் குரூப் கிட்ட இதை கொடுத்துருங்க, காரியத்தில் அவர்கள் செய்து விடுவார்கள், இல்லைங்க சேர வேண்டியதை அவர்கள் சேர்த்து விடுவார்கள். யார் சேர்த்து விடுவாங்க? அரசியல்வாதிகளை சொல்றீங்களா? நான் என்னது சொல்றது, நீங்க தாங்க சொல்றீங்களா? சம்பவ செந்திலுக்கு கொடுக்க வேண்டிய பணமும் இந்த டீமுக்கான செலவையும் வந்து அவர்கள் கொடுத்து விடுவார்கள், இல்லைங்க காரியத்தை சம்பவ செந்தில் முடித்து விடுவான், ஆக வேண்டியதை பாருங்கள் அப்படின்னு எஸ் கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டா அந்த எஸ் சொன்னதை ஒரே காரணத்துக்கு தான் நாகேந்திரன் வந்து A1 ஆனார். எனக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா,
எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் வில்லனா இருந்தாலும் தன்னுடைய கடைசி காலத்துல மரணம் எட்டி பார்க்க போகுது அப்படின்னா கடைசி காலத்துல மனம் திருந்தி கொஞ்சம் அமைதியா இருப்பாங்கல்ல. நாகேந்திரனுக்கு இவ்வளோ உடல் பிரச்சனை இருந்திருக்கு. அப்படி இருந்தும் ஆம்ஸ்டாங்க பழித்து இருக்கிறாரு அப்படின்னா அது எப்படி எப்படி பார்க்கிறது? அதாவது பரதன் நாடாள வேண்டும் என்றால் ராமன் காட்டுக்கு போய் ஆக வேண்டும் அப்படிங்கிற கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? ஆக நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தாமன் எம்பி ஆக வேண்டும் என்றால் ஆம்ஸ்டாங் எந்த கட்சியோட எம்பி ஆக வேண்டும்? வடசென்னையில் வந்து எம்பி ஆகணும், அரசியல் ஆளுமை மிக்கவராக மாற வேண்டும். அப்படின்னா அதுக்கு தடையா இருக்கிற ராமன் என்கின்ற ஆம்ஸ்டாங் ராமன். ஆம்ஸ்டாங் தான் ராமன். இதுல ஆம்ஸ்டாங்கன் வந்து அங்க வந்து ராமன் என்கிற, அதாவது ஆம்ஸ்டாங் வந்து வட சென்னையில வியாபித்திருக்கிற ஒரு பெரிய பர்சனாலிட்டி. அப்ப அவர் வியாபித்திருக்கிற ஒரு அவர் வந்து இந்த இடத்த விட்டு போனா தான் தன் மகன் வந்து படத்துக்கு வர முடியும் அப்படின்னு நினைத்தது தான் வந்து நினைத்து அது நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இது மாநில இளைஞர் தலைவர் வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. எதிர்காலத்தில் நடக்கிற எலெக்ஷன்ல யாருமே தடையில்லாம நம்ம மகன் வந்து எம்பி ஆகணும் அல்லது மத்திய அமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற பயணத்துல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தோல்வி. இப்போ இது மட்டும் இந்த கொலையில வந்து இவர் சேர்க்கப்படாமல் இருந்தால் இவர் மகனை வந்து ஒரு மத்திய அமைச்சர் ஆக்கியிருப்பார். யார? அஸ்வத்தாமன் வந்து மத்திய அமைச்சர் ஆக்கியிருப்பார். எம்எல்ஏ கூட இல்லையா, அப்புறம் எப்படி மத்திய அமைச்சர் ஆக்க முடியும்? என்ன தம்பி இவ்வளவு வேற தெரியாம இருக்கீங்க? அவர் வடசென்னை மாவட்டத்துடைய மாநில இளைஞரணி தலைவர். எந்த கட்சிக்கு சார்? காங்கிரஸ் கட்சியில. சரி, காங்கிரஸ் கட்சியில இப்ப எப்படி வந்து எம்பி திருவள்ளூர்ல ஒரு எம்பி கொடுத்தாங்களோ அவரை திருவள்ளூர்லயோ அல்லது வடசென்னையிலயோ அவரை நிறுத்தி எம்பி ஆக்கி காங்கிரஸ் கட்சியில இருந்து ஆட்சிக்கு வருமானால் மத்திய அமைச்சர் பதவி கேட்பதாக அவருக்கு வந்து செல்வ பிறந்தகை இப்ப காங்கிரஸ் தலைவரா இருக்காரு. ஆமா, செல்வ பிறந்தகை அதுக்கு ஆதரவு தெரிவிச்சார் இல்லையா? நாகேந்திரனுடைய ஆலோசனையின்படிதான் வந்து அஸ்வத்தாமன் வந்து காங்கிரஸ்ல போய் சேர்றாரு. செல்வ பெருந்தகைக்கு வந்து அந்த குடும்பத்துல நாகேந்திரன் குடும்பத்துல இருந்து ஒருத்தர் அரசியல் வந்திருக்காரு, அவரை வளர்த்து விடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஐடியா வந்துருச்சு. அந்த செல்வ பெருந்தகை ஏன் வந்து நாகேந்திரனுக்கு மகன் அஸ்வத்தாமனுக்கு இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்து வளர்த்து விடுகிறார் அப்படிங்கிறது சில பேருக்கு பொறாம இருக்கு. இல்ல ஆம்ஸ்டாங்கை இப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் அப்படி வளர்த்து விடப்பட்டார்களா? ஆமா, அப்படியே அந்த மாதிரி. அப்ப ஆம்ஸ்டாங் வந்து மீறி அரசியல் பண்ண முடியுமா? ஆம்ஸ்டாங்கும் இல்லைன்னா இந்த இடத்துல அரசியலில் வந்து நம்ம வந்து சுயம்புவா வந்து எழுந்து நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள இருந்தது. ஒருவேளை இது இந்த மாதிரியான ஒரு மர்டர் இல்லாமல் அதாவது ஆம்ஸ்டாங் கூட ஒரு காம்ப்ரமைஸ் பேசியோ அல்லது ஒரு ஏரியாவில் நீ இருந்துக்க எம்பி தொகுதியில் நாங்கள் நினைக்கிறோங்கிற மாதிரி ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்திருந்தா இவ்வளோ பெரிய பேரழிவு வந்திருக்காது. இதில் வந்து கிட்டத்தட்ட 8 பேர் மரணம். ஆம்ஸ்டாங் கொலை ஆம்ஸ்டாங் கொலையை ஒட்டி 9 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷ் வராரு, தென்னரசு வராரு. தென்னரசு முடிஞ்சோடனே வந்து திருவங்கடம், சிசிங் ராஜா, காக்காத்தோப்பு பாலாஜி, என்னங்க அம்பேத்கர், தனசேகர், அப்புறமே தான் வந்து ஆம்ஸ்டாங்கு, அப்புறம் நாகேந்திரன். 9 மரணங்கள் நடந்திருக்குது. இதை ஒட்டி இந்த பாலிடிக்ஸை ஒட்டி இந்த 9 மரணங்களும் நடந்தது முடிஞ்சதுக்கு அப்புறமே தான் வந்து நாகேந்திரன் வந்து அப்பவுமே வந்து நாகேந்திரன் வந்து உடல்நல கோளாறெல்லாம் ஏற்படவில்லை. அவர் வந்து மனதிடத்தோடு இந்த வழக்கை வந்து வென்று வந்து விடலாம், போதிய சாட்சிகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற அளவு தான் அவங்க சிந்தனை இருக்குது. இதில் வந்து சம்பவம் செந்திலும் மொட்டை கிருஷ்ணனும் கடைசி வரை கிடைக்க போறதில்லை. அவங்க மேல வந்து ரெட் நோட்டீஸ் விட்ட போது அப்ப சிபிஐ தோத்துருங்க. ஆமா, இல்ல நீங்க கொஞ்சம் கவனிங்க. நாகேந்திரன் என்ன நினைச்சாரு அப்படின்னா சொல்றீங்க தாட் என்ன அப்படின்னா சம்பவம் செந்திலும் மொட்டை கிருஷ்ணனும் வந்து இனிமேல் வந்து இந்தியாவுக்கு வரமாட்டார்கள் அல்லது அவங்கள வந்து வெளியிலேயே செட்டில் பண்ணியாச்சு, இனிமேல் வராது. அவங்களுக்கு வந்து அருண் அவர்கள் வந்து ரெட் நோட்டீஸ் விட்டுட்டு அவர் வந்து இந்தியா லெவலில் போய் ஒரு எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி வாங்கி வெளிநாட்டிலாம் போய் பிடிக்கிற அளவுக்கு அரசு பயணத்தை மேற்கொள்ளாது. அரசு பயணத்தை மேற்கொள்ளாது என்றால் அரசு வந்து தமிழ்நாடு அரசுங்கிறதுனால அது வந்து பயணத்தை வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் வந்து தொடங்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. சிங்கம் சூர்யாவை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்ப மாட்டாங்க. சிபிஐக்கு போயிட்டா என்ன செய்வாங்க? வில்லனை அரெஸ்ட் பண்றதுக்கு சிங்கம் சூர்யாவை சவுத் ஆப்பிரிக்கா அனுப்ப மாட்டாங்க. என்னங்க, அதனால இப்ப வழக்கு வந்து அங்க வந்து டெல்லிக்கு அனுப்பிட்டா சூர்யா வந்து கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போவார். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனா சம்பவம் செந்திலும் மொட்டையும் கிருஷ்ணனும் வந்தா
அவங்க ஒரு கன்ஃபெஷன் கொடுத்தா தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வருவாங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாப்பா. ரைட்டு. இன்னொன்னு என்ன ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். கரூர் அந்த விஜய் பேசின அந்த கூட்டத்துக்கு வெறும் 600 போலீஸ் தான் பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஆனா 500 போலீஸ். ஓகே. ஆனா நாகேந்திரன் அந்த டெத்துக்கு 600க்கு மேற்பட்ட போலீஸார் பாதுகாப்பு கொடுத்ததா கேள்விப்பட்டேனே, உண்மையா? இல்ல, நாகேந்திரனுடைய டெத்ல வந்து 650 போலீஸ் வந்தாங்க. அப்பா. அது இல்லாம வந்து மஃப்டி போலீஸ் வந்து 200 பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட 850 போலீஸ்ல இருந்து 1000 பேர் வரைக்கும் வந்தாங்க. நாகேந்திரன் அவ்வளவு பெரிய டானா? தமிழ்நாட்டோட நம்பர் 1 டானா? இல்ல, இப்போவாவது தெரிஞ்சுக்கங்க நாகேந்திரன் வந்து எவ்வளவு முக்கியமானவர்னு. நம்மளாம் அவ்வளவு ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்கோம், நமக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது இல்ல. நமக்கு அதாவது நம்ம வந்து இந்த வழக்கினுடைய போக்கு, இந்த விசாரணையை பற்றி தான் பேசுறோமோ ஒழிய இந்த நாகேந்திரனுடைய மகன் தமிழ்நாட்டுல இது கேள்விப்பட்டது இல்ல சார். ஒரு ரவுடி இறந்து போனதுக்கு 850 போலீஸ் வந்து பந்தோபஸ்து போறாங்க வராங்கங்கிறது எனக்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கு. அப்படியா? கரூர்ல விஜய் பேசினப்ப நீங்க 500 போலீஸ் தான் போட்டீங்க, ஆமா 850 போலீஸா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். ஆமா, அதாவது அதுல வந்து நடுவில் என்ன சொல்றா, இப்போ வந்து அஸ்வத்தாமன் வந்து பரோல்ல வராது, அஜித் ராஜ் பரோல்ல வராது. ஸோ 2 பேருமே நாகேந்திரனுடைய 2 மகன்கள். இந்த நாகேந்திரனுடைய இறுதி சடங்கு செய்வதற்காக அஸ்வத்தாமன் வராது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சமயத்துல எங்க அப்பா வந்து ஆசைப்பட்டபடி 2023 வந்து நிச்சயம் செய்யப்பட்ட சகினா என்கின்ற பெண்ணை வந்து திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில சிறைக்கு சென்றிருந்த அவருடைய 2வது மகன் வந்து எங்க அப்பா வந்து ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவருடைய பாடிக்கு முன்னாடியே வந்து அவருடைய ஆசீர்வாதத்தில் அவர் காலடியில் நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை வைக்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் வந்து இறுதி சடங்கு, ஒரு பக்கம் திருமண சடங்கு, இது எல்லாத்தையும் வந்து நடத்தி வைக்க கிட்டத்தட்ட 1000 காவலர்கள் தேவைப்பட்டார்கள். இது எப்படி எடுத்துக்கிறது சார்? ஏன்னா ஒரு ஒரு ரவுடியோட மரணத்துக்கு பந்தோபஸ்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் ஒரு ரவுடியோட மகனுடைய திருமணம், இதுக்கு 1000 போலீஸார் பந்தோபஸ்து அப்படிங்கிறப்ப பொதுமக்கள் இது எப்படி யோசிப்பாங்க, எப்படி பார்ப்பாங்க? பொதுமக்களுடைய பார்வைக்கு விடை என்ன அப்படின்னு நான் சொல்லட்டுமா? அஸ்வத்தாமனுக்கும் அதாவது நாகேந்திரனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் வேண்டிய நபர்கள் வந்து வடசென்னையில் எத்தனை பேர் வியாபித்திருக்கிறார்கள், அவ்வளோ பேருமே வந்து இந்த கூட்டத்துக்கு வருவார்கள். ஒன்று. இன்னும் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய கூட்டத்தார்கள் பலர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு 1000கணக்கான பேர் இருக்காங்க. அதிலிருந்து யாராவது ஒருவர் வந்து இங்கே அசம்பாவிதம் நடத்திவிட்டால், கரூர் சம்பவமே வந்து ஏற்கனவே இடுப்பொழிஞ்சு போய் கிடக்குது. என்னங்க, ஏற்கனவே வந்து மண்டை குழம்பி போய் இருக்குது போலீஸ்க்கு. ஆமாம், போலீஸை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்திலே வந்து மனம் நொறுங்கி போய் இருக்கிறது விஜய் மட்டுமல்ல, ஏன்னா காவல்துறையினுடைய தலைவரும் வந்து மனம் நொறுங்கி போய் தான் இருக்கிறாரு. மனம் நொறுங்காமல் இருக்கிறதுக்கு முன்னேற்பாடாக தான் வந்து அருண் அவர்கள் என்ன செஞ்சார், 1000 போலீஸை போட்டு 2 நாள் வந்து கடத்திட்டோம்னா யாருடைய மனசு நொறுங்காது அப்படிங்கிறதுக்கும் வந்து அருண் வந்து அவர்கள் சிறப்பான பந்தோபஸ்து போட்டு கதையை முடிச்சிட்டாரு, கடத்திட்டு போயிட்டாரு. ஆனா அருண் பேச 1000 போலீஸ் பந்தோபஸ்து போட்டது மட்டும் இல்லாம அந்த நாகேந்திரனுடைய டெத்துக்கு மரியாதை செலுத்த வந்த ஒரு முக்கியமான ரவுடியை தட்டி தூக்கி இருக்காங்களே, கழுகு இறையை கொத்தி அங்கேயே வந்து என்ன செஞ்சிருக்காரு, பிரபல ரவுடி பிரகாஷ், வயசு 43. அவ்வளவு பெரிய ரவுடியா? அவர் வந்து 3 கொலை வழக்கு உட்பட்ட 40க்கும் மேற்பட்ட வழக்குகள். சர்மா நகர் ரமேஷ்க்கு சும்மா வழக்கு வெறும் 40 வழக்கு இருக்கு. 40 வழக்கா? 40 வழக்கு தான். ஏன் அவர் இத்தனை நாள் 40 வெறும் 40 வழக்குங்க. ஏன் இத்தனை நாள் அரெஸ்ட் பண்ணலன்னு கேக்குறேன். வெறும் 40 வழக்கு, ஒரு 3 மர்டர் கேஸ். என்ன சார், ஒரு 3 டீ கொடுங்க 4 இது கொடுங்க கேக்குற மாதிரி இருக்கு சார். ஏங்க ஒரு வெறும் 40 வழக்கு இருக்கு. அதான் சார், 4 பிஸ்கட் ஒரு 3 டீங்கிற மாதிரி இருக்கு சார். அவரு A1 ரவுடி, அவ்வளவு A+. ஏன் இத்தனை நாள் அரெஸ்ட் பண்ணலன்னு கேக்குறேன். A+ல அவர் லிஸ்ட், அவர் பேர் கடைசியில வந்துச்சு. அவர் கண்ணுக்கு தெரியாத மாயாவி, அவர் கண்ணு போலீஸ் கண்ணில் மண்ணை தூவக்கூடியவர், எப்பவும் வந்து நிழல் உலகத்தில் வாழக்கூடியவர். உங்களுக்கு வடசனே புரியல தம்பி. சரி, வடசனே புரியாத ஒருத்தரை மட்டும் தான் கழுகு மாதிரி கொத்தி தூக்கி இருக்காங்களா போலீஸ்? நிறைய ரவுடிகள் வந்திருப்பாங்களா? அப்படி வேற ரவுடி எல்லாம் பாதி பேர் தாடிய வச்சா வேறு முகம், தாடி எடுத்தா தங்க முகம். அப்ப போலீஸுக்கு வந்து அடையாளம் தெரியலையா? மார்வேஷத்துல வந்து. ஆமா, மார்வேஷத்துல வந்த ரவுடிகள் வந்து 6-7 பேர் வந்தாங்க. அது உங்க ஃப்ரெண்ட் 6 பேர் அங்க வந்தாங்க சார். அப்ப அந்த 6-7 பேரும் அந்த 6 பேரும் சக்சஸ்ஃபுல்லா வந்து மனநோய் வச்சாங்க, போயிட்டாங்க. இவ கண்ணில் கட்ட ஒரே வாழ பிரகாஷ் தான், ரவுடி பிரகாஷ் மட்டும் தான் கண்ணில் பட்டாரு.
அவரை வந்து தூக்கிட்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். ஆ. அதுவும் இல்லாம அவர் வீட்டுல போய் சோதனை பத்தி பார்த்தா 20 கிலோ கஞ்சா இருந்திருக்கு. ஓ 2 கிலோ கஞ்சா 1.5 கிலோ கஞ்சானே எவனாவது வச்சு பிடிச்சாங்களா? வீட்டுல செக் பண்ணாவே 20 கிலோ வச்சிருக்காரு. என்னங்க அப்படின்னா பாத்துங்க, எவ்வளவு முக்கியமான ரவுடிய இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள அந்த மேலே பறந்து வரும் நீங்க கழுகு. இந்த கழுகு பார்த்தீங்களா? நீங்க வந்து அந்த இதுல ஸ்க்ரோல்ல தான் இப்பெல்லாம் பாக்குறோம் நம்ம டிவியில. மேல இருந்து ஒரு பருந்து அப்படியே பறந்து வரும். அவ்வளவு பெரிய கடல்ல அவருக்கு தேவையான ஒரு அந்த ஓடு மீன் ஓட ஊரு மீன் வருமே காத்திருக்கமா கப்புனு கவிட்டு மேல போயிடும். அந்த மாதிரி வந்து அருண் செயல்பட்டுக்காரா இல்லையா? ராஜாளி கழுகு தான் அருண் ஐபிஎஸ். ஆமா. ஆக அருண் போன்ற காவல்துறை அதிகாரிகள் ஒரு 10 பேரை, அஸ்ரா கார்க்கு போன்ற காவல்துறை அதிகாரிகள் ஒரு 10 பேரை உருவாக்கிட்டோம்னா தமிழ்நாட்டை வந்து மாற்றி அமைச்சிடலாம். அப்ப அருண் ஐபிஎஸ் நேரடியா டிஜிபியா கொண்டு உட்கார வச்சிடலாமே. அந்த இடம் வேக்கண்டா தானே இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அருண் வந்து ரொம்ப சின்ன வயதிலேயே ஐபிஎஸ் ஆனவர். முதல் போஸ்டிங்கே வந்து நாகர்கோயில். 440 பெடிஷன் போட்டாங்க. 400 பெடிஷனையும் வந்து அசராம பதில் சொல்லிட்டு என்னங்க நாகர்கோயிலுக்கே டாட்டா சொல்லிட்டு வந்தவர் தான் வந்து அருண். ஏஎஸ்பியாக இருந்த காலத்துலேருந்தே அவர் வந்து சென்ற இடமெல்லாம் முத்திரை பதிச்சுட்டே வராரு. அதுவும் இல்லாமல் டிஜிபியாக மட்டும் வந்து 8 வருஷம் இருப்பார் அவர். அவர் வந்து சின்ன வயசில் வந்ததுனால டிஜிபி பதவியை வந்து 52லேயே வந்து டிஜிபி பதவிக்கு வந்துடுவார். 58லேருந்து 60 வரைக்கும் 8 வருஷம் அவர் டிஜிபியாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அப்போ ஆளுகின்ற அரசு ஒருவேளை வந்து 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணால் 10 வருஷம் டிஜிபியாக இருக்கிற ஒரே போலீஸ் ஆஃபீஸர் வந்து அருண் ஐபிஎஸ் தான். ஓகே சார். திருப்பி இங்கே வந்துடலாம். திருப்பி வந்துட்டுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ராஜ் சகீனாவுடைய திருமணம் சுபமுகூர்த்தத்தை அப்படி நாகேந்திரனுடைய 2வது மகன். நாகேந்திரனுடைய இப்போ வந்து கல்யாணம் பார்த்தீங்கன்னா எல்லா சினிமாவிலையுமே வந்து சினிமா முடியும் போது ஒரு கல்யாணத்தில் முடிப்பாங்க. அதனால இந்த வீடியோ நம்ம கல்யாணத்திலேயே முடிச்சிடுவோமே. அஜித் ராஜ் அப்படிங்கிற 2வது மகன் என்ன செய்யறாருன்னா, அவரும் ஒரு வேற வழக்கில் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறாரு. சென்றிருக்கும் போது 2023லேயே வந்து உறவினர் பெண் சகினாவை வந்து மனதார வந்து விரும்புகிறாரு. பெற்றோரிடம் சொல்லி நிச்சயதார்த்தம் நடந்துருது. ஒரு முரட்டு குணத்துக்குள்ள ஒரு ரவுடிக்குள்ள ஒரு ஈரம். ஆமா, ரவுடிக்குள்ள சொல்ல வேண்டியதில்லை. நாகேந்திரன் வந்து ரவுடி லிஸ்ட்ல எல்லாம் இருந்தாரு. ஆனா வந்து அஸ்வத்தாமன் வழக்குரைஞராக இருந்தாரு, இளைஞர் செயலாளர் இருந்தாரு. இப்ப கல்யாணம் பண்ண 2வது பையனும் வந்து படிச்சுட்டு இருந்த பையன் தான். கேஸ்ல உள்ள போயிட்டான். வழக்குகளில் உள்ள போயிருக்காங்க இல்லையா? அந்த A+ லெவலுக்கு உயராத ஒரு பையன் தான் அவன். அவன் வந்து அவனும் வந்து வழக்குகளுக்குள்ள போயிட்டான். ஆனா அவனுக்குள்ள ஒரு ஈரம், காதல், அவனுக்குள்ள ஒரு கல்லுக்குள் ஈரம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் அவனுக்குள்ள லவ் மேரேஜ் தான். ஆமா, அதான் ஆழ்ந்த காதல். எனக்கு ஏற்கனவே அப்பாவின் விருப்பப்படி வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு காதல். அப்பா இறந்ததுக்கு பிறகு வந்து வெறுமனே போய் ஒரு தாலியை கட்டினா அது நல்லா இருக்குமா அப்படிங்கிறதால இப்போ பரோலில் வந்து அவன் இருக்கான், தன்னுடைய தந்தையின் காலை வணங்கி அவன் தாலி கட்டும்போது துள்ளாத மனமும் துள்ளும் அப்படின்னு அத்தனை பேருமே வந்து கதறி அழுதுருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் இருந்தாலும் அந்த கண்ணீருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? அவன் தாலி கட்டும்போது எல்லாருமே கதறி அழுவதை கண்ணால் பார்க்க முடிந்தது. வேண்டாம், இங்கே இன்பமே சூழட்டும், இந்த துன்பம் நம்மை விட்டு போகட்டும் என்றால் ஆயுதங்களை தூக்கி எறிங்க. இல்லைங்க, நான் எனக்கு ரொம்ப திரைப்படங்கள்லேயே வந்து பிடிச்ச ஒரு வசனத்தை சொல்லி முடிப்போம். வேண்டாம்டா டே, வேண்டாம்டா, அருவா வெட்டு குத்து பகை எல்லாத்தையும் மறந்து தூக்கி போடுங்கடா, புத்தகத்தை எடுங்கடா, அறிவு புரட்சிக்கு வாங்கடா. என்னங்க, பிள்ளைங்களை போய் பள்ளிக்கூடத்தை படிக்க வைங்கடா. படிக்க வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, நானோ டெக்னாலஜி, அதுக்கப்புறமே வந்து குவாண்டம் அப்படின்னு குவாண்டம் கையில் பிடிச்சிட்டா உலகத்தினுடைய தலைவராக தமிழகம் மாறிடும். எனவே தமிழக முதல்வர் அவர்களே, குவாண்டம் டெக்னாலஜி அப்படிங்கிறத வந்து ஒரு 100 கோடி ரூபாயை கொடுத்து தயவு செஞ்சு உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வந்து இந்தியாவை இல்லை அமெரிக்காவை வென்றலாம். ஏன்னு கேட்டுங்க, கூகுளுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரதா வந்து ஒரு முயற்சி நடக்குது. அவர் இந்தியாவுக்கு அல்ல, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். இல்லைங்க, தமிழ்நாட்டில் குவாண்டம் சம்பந்தமாக அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம ஆரம்பிக்க போகிற மரியாதைக்குரிய உயர்கல்வித்துறை கோவி செலியன் அவருக்கு சொல்கிறேன், இந்த மாதிரியான துயர சம்பவத்திலிருந்து இந்த தமிழ் சமூகத்தை காக்க வேண்டும் என்றால் குவாண்டம் டெக்னாலஜி, இல்லைங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இது போன்ற வந்து நுட்பமான அறிவியல்களை வந்து கற்றுக் கொடுப்பதற்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் 500 ஏக்கரில் நிலம் கிடக்குது. இல்லைங்க, இது வரைக்கும் ஒரு 25 கட்டடங்கள் சும்மா கிடக்குது. எனவே கோவி செலியன் அவர்களே, உங்களுக்கு வந்து ஒரு பவுன் மோதிரத்தை நான் வந்து பரிசாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். எப்படின்னா, நீங்கள் சொல்கிற அந்த 27,000 போஸ்ட்டை
நீங்கள் வந்து சத்தியமாக நான் வாழ்நாளில் நான் உயிரோடு இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து 27,000 போஸ்ட் நீங்கள் போட்டிங்கன்னா, ஏன்னா எப்போவுமே வந்து இந்த அரசியல்வாதிகள் தேர்தல் ஆட்சி முடிவு ஏற்படுற போது 6 மாதத்துக்கு முன்னாடி 2,000 பேருக்கு போஸ்டிங் தரேன், 10,000 பேருக்கு போஸ்டிங் தரேன் அப்படின்னு நீங்களும் வந்து சராசரி அரசியல்வாதியை போகாமல் இந்த 27,000 பேரை நீங்கள் நேற்று அனௌன்ஸ் பண்ணீங்களே, அந்த 27,000 போஸ்டிங்கை போட்டிங்கன்னா நேரடியாக புறப்பட்டு ஆர்ஆர் ரெவியூ ஆஃபீஸ்க்கு வாங்க. உங்களுக்கு வந்து 1 பவுன் மோதிரத்தை எனக்கு 1000 பேரை கூட்டி அவங்க முன்னிலையில் 1 பவுன் மோதிரம் போட தயாராக்கிறேன். அதே சமயத்தில் தமிழக முதல்வருக்கும் கோவி செலியன் அவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இந்த மாதிரியான அழிவு பாதைக்கு போயிட்டு இருக்கிற ஒரு சமூகத்தை வந்து மேம்படுத்த வேண்டும் என்றால் ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இது இன்னும் குவாண்டம் டெக்னாலஜி போன்ற அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை வந்து உள்ளடக்கிய ஒரு உயர் படிப்பை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொண்டு வாங்க. ஐஐடியில் கொண்டு வந்தால் அது வடநாட்டுக்காரனுக்கு போய் சேரும். இல்லைங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் கொண்டால் தமிழ்நாட்டுக்கு போய் சேரும். எனவே தமிழ்நாட்டில் வந்து உடனடியாக வந்து இது போன்ற உயர் தொழில்நுட்ப கல்விகளை கொண்டு வந்து மாணவர்களை உட்புகுத்தி இந்த ரவுடிசத்தை வந்து காப்பாற்றுங்கள் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு தம்பி மலனுக்கு நன்றியை கூறி நன்றி சார். விடைபெறுகின்றேன். அன்பு வணக்கம்.